ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் கதையோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. அவங்க அங்குளும் ஆன்ட்டியும் போட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவன் இந்த டேட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, குழந்தைங்களை பெற்றுட்டு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. என்னோட அங்கிள் ஆன்ட்டி வற்புறுத்தினாங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க வேற பொண்ணை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவன் குடிச்ச காஃபில எதையோ கலந்துட்டான். இப்போ இவன் ஹீரோனை தூக்கிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வரான். இப்போ பார்த்தீங்கன்னா, உன்னோட ஆன்ட்டி சொல்லி தான் அனுப்புனாங்க உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு, அதனால தான் ட்ரக்ஸை கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு போட்டுட்டு வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே வர நேராக ஹீரோ மேல இடிச்சிடறா. இப்போ ஹீரோ பார்த்தவொன்னு, அங்கிள் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோவை பார்த்தோன்னா, ஐயோ இவர் ரொம்ப பெரிய பணக்காரரே அப்படின்னு வச்சுட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே பெட்ல ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நைட்டு 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாம நைஸா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா போல. இப்போ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, உண்மையாவே நான் பிரெக்னண்டா இருக்கேன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி இவ பயத்துல முழிச்சிட்டு இருக்கும்போது இப்ப வெளியே இருந்து ஒரு சவுண்ட் தான் கேக்குது. யாரான்னு பார்த்தா இவங்க குடும்பத்தோட சவுண்ட் தான். இவளோட ஆன்ட்டியை ஹீரோயின் அம்மான் தான் கூப்பிடுவா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நிறைய ஐட்டம் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் போய் டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்ல. ஆனா நான் எக்ஸாமுக்காக படிக்கணுமே, எனக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா உங்களோட அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா, நீ தானே குடும்பத்தை எடுத்து நடத்தணும், ஒழுங்கா வேலைக்கு போடி அப்படின்னு சொல்ல. இவளுக்கும் வேற வழி இல்லாம அமைதியா இருக்கா. நானே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிரா. இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வந்து, ஓ திங்ஸ் எல்லாம் வந்துருச்சா, இருங்க நாங்க எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இப்போ அதே இடத்துக்கு தான் ஹீரோனோட அசிஸ்டன்ட் கூட வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்த உடனே இப்ப ஹீரோ அப்படியே அன்னைக்கு நைட்டு நடந்ததான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ இவளை காப்பாத்திட்டு வந்து ரூம்ல படுக்க போட்டிருப்பான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நைட்டு தான் 2 பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். இவ டெலிவரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இப்ப இவ அவளோட பேபி கிட்ட என்ன சொல்றானா, பேபி நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அம்மா உனக்காக தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து அந்த பார்சலை அவன் கையில வாங்கிடுறான். இவனோட கைப்பட்ட உணவு டக்குன்னு அவளோட கையை எடுத்துக்கிறான். இப்ப ஹீரோ அந்த பார்சலை வாங்கிட்டு போக, ஐயோ நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ லைட்டா ஒரு பார்வை தான் பாக்குறான். பார்வை பார்த்தவன அவ அமைதியா விட்டுறா. இப்ப ஹீரோ அந்த பார்சலை உள்ள வச்சவன ஹீரோனை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா பேசுறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்த உடனே என்ன சொல்றானா, பல வருஷமா காய்க்காத மரத்துல இன்னைக்கு தாயா பூ பூத்திருக்கு, இவருக்கு இந்த சின்ன பொண்ணு தான் பிடிச்சிருக்கு போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, உனக்கு என்ன வயசாகுது, எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 21 வயசாகுது, நான் கிராஜுவேட் முடிச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சோ அதுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம், அது ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஹெல்ப் பண்ண வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் பிரெக்னண்டா இருக்க விஷயம் கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா இவர் தானே, இவர் என்ன முடிவு சொல்றாரோ அதுபடியே நம்ம கேட்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா, அங்கிள் நான் வந்து உங்களோட அப்படின்னு இவ சொல்ல வரும்போது அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, சாவோ நீங்களா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எதுக்காக வெளியே நிக்கிறீங்க, இந்த ஊர்ல உள்ள பாதி ஹோட்டல் உங்களோட தான், நீங்க தானே பிரசிடென்ட், உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா தள்ளி போன பர்சனலா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்ற விஷயமே தெரியுது. இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனையாகும், அவரோட குழந்தை என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு இவ சொல்ல, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட போனை கூட அப்படின்னு சொல்ல, அவளுமே அவளோட போனை எடுத்து கொடுக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட போன்ல அவனோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிடறான். இதுதான் என்னோட நம்பர், எந்த பிரச்சனைனாலும் எனக்கு உடனே கால் பண்ண அப்படின்னு இவ சொல்ல, ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே போயிடுறான். இவ கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து இவளுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாரு, ஷாவோ சார் தான் இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஹாப்பியா வாங்கிக்கிறா.
இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டு வாசல்ல நின்னு என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா என்னோட குழந்தைக்காக கொஞ்சமாவது நான் பணம் சேமிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து தனியா வைக்கலான்னு இவ பாக்குறா. இவ இப்படி பண்றத உள்ள நின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு வேகமா வந்து இப்ப ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் குறி அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் வாங்கிட்டு, எதுக்காக இந்த பணத்தெல்லாம் ஒளிச்சு வைக்கிற, எதுக்கு இவ்வளவு பணம் அவர் உனக்கு தரணும், கம்மியான பணம் தானே வாங்கியிருக்க வேண்டியது, பால் சப்ளை பண்ணதுக்கு இவ்வளவு பணம் உனக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து தாறுமாறா கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவங்க தான் இந்த பணத்தை டிப்ஸா கொடுத்தாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காகடி உனக்கு பணம், தனியா பணத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பணத்தை நீ திருடிட்டு தானே வந்த, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. இல்லம்மா கண்டிப்பா அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு கண்ணா பின்னா நடிச்சு திருடி திருடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு நீங்க பணம் கொடுத்ததே இல்ல, நான் 2 மணி வரைக்கும் வேலை பார்த்து அந்த பணத்துல தான் காலேஜ் ஃபீஸே கட்டினேன், ஆனா இப்பவாது நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் தரல அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ரொம்ப காண்டாயிட்டு ஹீரோயினை போட்டு மிதின்னு மிதிக்கிறா. இப்ப அவ்வளோ அடியை வாங்கிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இவ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பாக்குறான். உடம்பு நீ சரியா பாத்துக்க மாட்டியா, பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ நம்ம பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவ கண்ணு முழிச்சு பார்த்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. இறங்கி வந்து பார்த்தா அந்த பக்கம் ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சீக்கிரமே உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளுமே இப்ப ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா எல்லா ட்ரெஸ் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு இருக்க. இதை பார்த்த உன இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, இவர் ரொம்பவே பெரிய பணக்காரர், நமக்கு இவருக்கும் கண்டிப்பா செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு விலை கம்மியா இருக்கிற ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வரா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா கீழே வந்து ஹீரோ கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ, இதுதான் என்னோட வீடு, என் வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான், ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக தான் நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்னது இவ்வளவு வயசாயிடுச்சு, இப்பதான் இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி. இப்ப அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவளுக்கு அந்த முட்டையை சாப்பிட்ட உடனே ஏதோ வாமிட் வர மாதிரி ஆயிடுது. இதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்பவே என்ன கேட்கிறானா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா நான் எப்படி பிரெக்னென்ட் ஆவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்ம 2 பேரும் ஒன் டைம் தானே பண்ணிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், அதெல்லாம் பிரெக்னென்டாலாம் இல்ல அப்படின்னு இவ சொல்ல, உண்மைதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவ, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமா கூட்டிட்டு போய் உன்னை வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்ல, இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுக்கு தான் டிராப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினே பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இனிமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு நடுவுல நடந்தது தெரியாம நடந்த விஷயம் தான், ஒருவேளை நீங்க எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைச்சா அதை பணமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்க, சரி எவ்வளவு வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா 3000 அப்படின்னு சொல்ல, உன்னோட விலை 3000 தானா அப்படின்னு இவன் சீப்பா கேட்க, ஹீரோனை பாத்தீங்கன்னா 5000 அப்படின்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறானா, என்னோட சொத்து மதிப்பு எத்தனை மில்லியன் தேர்ந்து தெரியுமா, நீ என் பொண்டாட்டியா இருக்க வேண்டிய 50 மில்லியன் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன், போயும் 5000 கேட்கறாளே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட போனை கொடுத்து இதுல உன்னோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண அப்படின்னு சொல்ல இவளுமே பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கோவத்துல காரை விட்டு இறங்குன்னு சொல்ல, இவளுமே காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்தவன அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக சுறா, எறா, நண்டு, இறால்னு அங்கிட்டு இங்கிட்டு வறுத்து வச்சிருக்க. இந்த சாப்பாடை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்ன இவங்க நமக்கு பழைய சோறு தானே போடுவாங்க, இப்படி சமைச்சு வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு போக, அம்மா இது எல்லாத்தையுமே எனக்காகவா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கறான். ஆமா செல்லம், உனக்காக தான் செஞ்சேன், வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இவ ஹீரோயினுமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்காக ஒரு பையன் பார்த்திருக்கேன், கண்டிப்பா அந்த பையனை உனக்கு பிடிக்கும், அந்த பையன் நிறைய வரதட்சணை தரேன்னு சொல்றான், நீ அவனை தான் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதுக்காக தான் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டீங்களா, கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து வச்சுட்டாங்க போல, உன்னால இந்த இடத்த விட்டு எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஒரு பெட்ரூம்ல தான் இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து என்ன சொல்றானா, நான் தான் உன்னோட புருஷன், இன்னையில இருந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டைம் தப்பா நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறா. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவளால ஓட முடியாம
ரோட்ல மயக்கம் போட்டு கீழே விழ டக்குன்னு அவளோட போன் எடுத்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன சோகத்துல பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த மெசேஜை பார்த்த உடனே ஹீரோ வேகமாக ஹீரோயினை காப்பாற்றி கிளம்பி போக அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே வேகமாக போறாரு அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து பெட்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இவ ரொம்பவே டென்ஷனா வெளியே நின்னுட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, 2 பேரையுமே காப்பாத்தியாச்சு, அம்மாவும் குழந்தையும் ரொம்பவே பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னையா சொல்ற, தெளிவா சொல்ல அப்படின்னு சொல்லி இவன் டாக்டரோட சட்டையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்க. அவரு ரொம்ப பயந்து போய், ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, அந்த பொண்ணு 6 வாரம் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னது 6 வாரம் பிரெக்னெண்டா அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு, நான் போய் அந்த பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க ஹீரோவை பார்த்தாலே டாக்டருக்கு பயமா இருக்கு போல. இப்ப டாக்டரை பாத்தீங்கன்னா நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு இவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவன இப்பவே மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, குட்டி பொண்ணா இருந்துட்டு எங்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டா பாரு அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல இவன் தான் இருக்கான். ஹீரோவை பார்த்து அங்கிள் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட, நான் அந்த இடத்த விட்டு போகவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், கண்டிப்பா நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை தெரிஞ்சா இவர் என்னோட குழந்தை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு அவளை தூக்கலாம் அப்படின்னு வரும்போது இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா, ஐயோ அங்கிள் என்னை என் குழந்தைய விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க என் குழந்தைய, ஃபியூச்சர்ல நாங்க 2 பேரும் உங்களுக்கு தொல்லையா இருக்க மாட்டோம் அப்படின்னு இவ சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தைய தனியா வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இவன் வெளியே வரும்போது ஹீரோயின் என்ன கேக்குறானா, இந்த குழந்தைய நீங்களே பாத்துக்கலான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அந்த குழந்தையோட அப்பா நான் தானே, அப்ப நானும் நீயும் சேர்ந்து தான் வளர்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த குழந்தைய பத்தி என்னோட வீட்டுக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு இவ சொல்ல அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் உன்னோட வயிறு காட்டி கொடுக்க தான் போகுது, சோ சீக்கிரமே உன்னோட வீட்டை விட்டு வெளியே வா, நானே உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப யான் என்ன கேக்குறானா, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க உங்களோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நம்ம 2 பேரும் என் வீட்டுக்கு தான் போக போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ற இடத்துக்கு தான் கூட்டு போறான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த சர்டிபிகேட்டை பிடிங்கி நானே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கிள் என்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு இவ சொல்றான். இப்பவே அங்கிள்னு கூப்பிட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன அங்கிள்னு கூப்பிடுற, ஹஸ்பண்ட்னு கூப்பிட அப்படின்னு இவன் சொல்ல இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாய்க்குள்ளே முழங்க ஆரம்பிக்கிறா. அங்கிள்னு கூப்பிடாம எப்படியா ஹஸ்பண்ட்னு கூப்பிட முடியும் அப்படின்னு இவன் முணங்கிட்டு இருக்க, என்ன வாய்க்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டு டிரைவர் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, ஏண்டி உனக்கு பார்த்த பையனை என்னடி பண்ண, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டியாமே, ஒழுங்கா அந்த பையனோட வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேளு, இல்லன்னா உன்னோட அப்பாக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு இவங்க சொல்ல, நான் அதெல்லாம் வரமாட்டேமா, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு போனை வச்சிடறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை ஹீரோவை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். ஹீரோயின் இந்த பக்கம் பெட்ல தூங்கிட்டு இருக்க. இப்ப ரூமுக்கு வெளியே வரான். ரூமுக்கு வெளியே வந்து அவங்க வீட்டுல வேலை பார்க்குற லேடி தான் வராங்க. அவங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, இந்த பொண்ணு என்னோட பொண்டாட்டி, அவ தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அவளை எழுப்பாதீங்க, எந்திரிச்சோன்னே ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு நேரா கீழே தான் வரா. அங்க போய் பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவளை பார்த்த உடனே, வா வா சீக்கிரமா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவன் உட்கார வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட காலை பாக்குறான். கால்ல ஸ்லிப்பர் இல்ல, நான் எப்படி இதை மறந்து போனேன், இவளுக்கு ஸ்லிப்பர் வாங்க மறந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவன் ஹீரோயினை தூக்கிடுறான். இவளை தூக்கிட்டு என்ன சொல்றானா, வெறும் காலோட நடந்தா உனக்கு சளி பிடிச்சிரும், பெட்ரூம்லயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளை பெட்ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. யான்கா அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு யாருடி, சரி என் கூட வா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. ஏண்டி எங்கடி போன இத்தனை நாளா, வீட்டிலே காணும், எவனே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வேற சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டு போனா அந்த இடத்துல அவளுக்கு பார்த்தா மாப்பிள்ள தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, என்னையா டவுரி வாங்கினீங்க, பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் அவன் வந்துட்டால, இவளை இங்கேருந்து நீங்கள் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்போ ஹீரோ வந்து, அவன் என்னோட பொண்டாட்டி, எனக்கு தான் சொந்தம், என் பொண்டாட்டியை யாரும் கூட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த கல்யாண மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா, இவங்க வரதட்சணை என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, அந்த
அந்த படத்தெல்லாம் யார் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனோட காடை தூக்கி வீசிட்டு ஹீரோனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனில் ஹீரோ பற்றின ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு. இந்த நியூஸை பார்த்த உடனே ஐயோ இதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இப்போ கீழே சாப்பிட்றதுக்காக போறா. இப்போ இவ காலில் செருப்பு போடாமல் வெறும் காலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கதை ஹீரோ பார்த்த உடனே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் செருப்பு போடாமல் நடக்காதுன்னு, அப்புறம் உனக்கு சளி பிடிச்சிரும், நீயும் கஷ்டப்படுவ, குழந்தைய கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதோ உடனே போய் போட்டுடுறேன் அப்படின்னு இவ எந்திரிச்சு போகலான்னு பார்க்க டக்குன்னு அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விளையாற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி க்ளோஸாக பார்த்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோ இந்த பக்கம் கிளம்பி அவனோட கம்பெனிக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த நியூஸில் பார்த்த பொண்ணு லின்னு தான். இப்போ அவ வந்து எங்க அவர் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அவர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சேன், உனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, உன்னோட அங்கிள் ஆண்டி தானே வளர்த்துருக்காங்க, ஸ்கூல்லையும் நீ அந்தளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது, அங்கிள் எதுக்காக உனக்கு கூட வச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியுமா இந்த சவுத்துலேயே அவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது, அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறான். அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மையாவே இவரோட தகுதிக்கு நான் ஏத்த பொண்ணு கிடையாது, நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன்றதுனால தான் இவர் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு வீட்டோட வேலைக்கார லேடி தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மேடம் உங்களுக்கு நைட்டு என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மேடம்லாம் கூப்பிடாதீங்க, என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ இப்படி அப்செட்டா இருக்கதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க வெளியே போன நேரமா பார்த்து தான் இவ வந்திருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி இன்னைக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நான் ஏதாவது வேலைக்கு போறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பிரெக்னன்சி டைம்ல வேலைக்கு போறது ரொம்ப டேஞ்சர், நீ வீட்டிலே ரெஸ்டட் அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டோட வேலைக்கார லேடிக்கு கால் பண்ணி என்னாச்சு அவளுக்கு என்கிட்ட வித்தியாசமா பேசுறா அப்படின்னு சொல்ல நான் கடைக்கு போயிருந்தேன் சார், போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஓகே அவளை பத்திரமா பாத்துக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூகுளில் ப்ரெக்னெண்டாக இருக்க பொண்ணுங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கான். ப்ரெக்னெண்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கும், எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா நாளைக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குதுல, அந்த பார்ட்டிக்கான 2 டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் அந்த பார்ட்டிக்கெலாம் வர மாட்டீங்களே அப்படின்னு அவங்க சொல்ல இந்த தடவை நான் வர்றேன் வையா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வரான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜோடியாக நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேட்குறானா அங்கிள் என்கிட்ட காசு இல்லை, இங்கே உள்ள பொருள் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாருன்றதை நீ மறந்துட்டியா லூசு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வெளியில ஒரு பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே அந்த பொண்ணு தான். அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு, அவளை நம்ம ஹீரோட ஃபியான்சின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா போறதை பார்த்து வயிற்றுச்சல் பட்டுட்டு இருக்க. இந்த இடத்துக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்துடுறாங்க. சார் நீங்க ஆக்டர் லின்னு கூட ஒன்னா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆனா இந்த பொண்ணு கூட இருக்கீங்க, இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போட்டோ எதுவுமே லீக் ஆகக்கூடாது, நீ டீல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா எங்க பாரு எதுக்காகவும் நர்வஸ் ஆகாத, ரிலாக்ஸ் ஆறு, அடுத்த வாரம் எங்க அம்மாவோட பர்த்டே வருது, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கிஃப்டா நீயே செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல உங்க அம்மாவை பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போக போறீங்களா அப்படின்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, எங்க அம்மாவுக்கு ஒன்று இன்ட்ரோ கொடுத்தாகணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த லின்னு அந்த இடத்துல பாக்குறா. உண்மையாவே லின்னு என்னை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, நான் பார்க்க வாத்து மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் தான் ஏலத்துக்கு வருது. அந்த பெர்ஃப்யூமை ஹீரோ வாங்கலாம் அப்படின்னு போக இல்லை இது வாங்காதீங்க இது ஃபேக் அப்படின்னு இவ சொல்ல அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இந்த என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், அதோட பேர் கூட உனக்கு தெரியாது, இது ஃபேக்குன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோன் போய் அந்த பாட்டிலில் லோகோ இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது ஃபேக்கான பெர்ஃப்யூம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிடுறா. இப்போ இவ இப்படி ப்ரூவ் பண்ண உடனே ஹீரோக்கு ஒரே பெருமையா இருக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொட்டாவியை விட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். தூக்கமா வருது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து தூக்கிட்டே போயிடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே லின்னுக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் இவங்கள பார்த்து வாயை பழந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோனை கார்ல படுக்க வச்சிட்டு இருக்க. இவ தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா காரை பொறுமையா ஓட்டி இவ தூங்கிட்டு இருக்கா, ஓகேவா வீடு வர்ற வரைக்கும் கார் ஸ்லோவாவே போகணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் காருக்குள்ள இப்படி படுத்துட்டு இருக்காத வெளியில இருந்து லின்னு பார்த்தவன வேணும்னே கதவை வேகமா தட்டிட்டு இருக்கா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவ இப்படி தட்டின உடனே ஹீரோயினும் கண்ண முழிச்சிடறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஹீரோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறான். எதுக்காக கதவை இப்படி தட்டிட்டு இருந்த, உள்ள தூங்குறது
உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அந்த மாதிரி நான் எந்த வாக்குறுதியும் உனக்கு கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், மத்தபடி உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி கேவலமாலாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக லின்னுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்க அவ என்ன சொல்றானா, அம்மாவோட பர்த்டேக்கு நான் எதையுமே செலக்ட் பண்ணலையே, பர்த்டேக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடு, நம்ம வேற ஏதாவது gift வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வரேன், அது வரைக்கும் அம்மாக்கான gift ஏதாவது பாத்துட்டு இந்த என்னோட கார்டு எதுனாலும் வாங்கிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் கடைக்குள்ளதான் போறா. இப்ப அந்த கடைக்குள்ள போய் இவ ஒவ்வொரு பெர்ஃப்யூமா செலக்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த கடைக்கார பொண்ணு இவ்வளவு இலக்காரமா பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஒரு 3 பெர்ஃப்யூமை செலக்ட் பண்ணிட்டு இதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இந்த 3 பெர்ஃப்யூமோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களால வாங்க முடியுமா? உங்களை பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் மாதிரி இல்லையே அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லின்னு தான் வரா. இப்ப லின்னு வந்து என்ன சொல்றானா, நீ எப்படி இந்த ஷாப்க்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஆளு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கியா, அதுவும் உன்னோட புருஷனோட பணபலத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இங்க வந்தது பெர்ஃப்யூம் வாங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ விடுற மாதிரியே இல்ல. லாஸ்ட் டைம் அங்க பிரச்சனை பண்ண, இப்ப இங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்டுமே கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த விஷயத்த மட்டும் பாருங்க, நான் ஆன்ட்டியோட பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க மாதிரி கேவலமான பர்ஃப்யூமை கிஃப்டா கொடுக்க போற? ஆன்ட்டியோட குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் தெரியுமா? எங்க பத்தியா கோல்டுல பேங்கிள் வாங்கியிருக்கேன், இது ரொம்பவே ரேரான பீஸ். இந்த மாதிரி ஏதாவது காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்குவேன்னு பார்த்தா கேவலமா பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி இவ மோசமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு, என்ன எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இல்ல இவங்க உங்க அம்மாக்காக gift வாங்க வந்தாங்க, அதான் நான் கொஞ்சம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன், ஆனாலும் தெரியல இவங்க கொஞ்சம் சேடா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப ஃபேமஸான பெர்ஃப்யூம் தயாரிக்கிறவர் தான் வராரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன்லயே பார்த்தேன், நீங்க ரொம்ப திறமையா அது ஃபேக்குன்றத நிரூபிச்சிட்டீங்க, உண்மையாவே உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவரு பாத்தீங்கன்னா, உங்களோட டேலண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, சோ என் கம்பெனி கூட பாண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்க போறா, அவருக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அது இதுன்னு போட்டு சூப்பரா பெர்ஃப்யூமை ரெடி பண்ணி கொடுக்க, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே உங்களோட பெர்ஃப்யூம் திறமை வேற லெவல்ல இருக்கு, இன்னையில இருந்து நீங்க என் கம்பெனி கூட கோஆபரேஷனா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அந்த மாலை விட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நின்னு பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு, கண்டிப்பா ஒண்ணுனா பழி வாங்க வேண்டிய அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெர்ஃப்யூம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புதுசா ஒரு பெர்ஃப்யூமை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். உனக்கு பெர்ஃப்யூம் தயாரிக்க அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அவங்க கம்பெனிக்கு நீ வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்தோடனே ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, என்னடி நீ பண்ணிட்டு இருக்க, அவர் உனக்கு சொந்தம் இல்ல, நின்னுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்க வீட்டுல வேலை பார்க்குற லேடி கூட ஷாப்பிங் வந்திருக்கா. இவ இப்படி ஷாப்பிங் வந்துட்டு இருக்கும்போது அவளோட போன்ல ஒரு நியூஸ் வருது. என்னடான்னு பார்த்தா இவங்க அங்கிள் ஆன்ட்டி 2 பேரும் சேர்ந்து இவளை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரர் இருக்காரு, அவர் அந்த ஆக்டர் பொண்ணை தான் காதலிச்சாரு, ஆனா இவ இடையில போய் குறுக்க போந்து அவங்க 2 பேருமே பிரிச்சுட்டா, ரொம்ப மோசமான பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டவளை படிக்க வச்சோம், இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோனோட மனசையும் உடைஞ்சு போயிருது. இப்ப வீட்டுல வேலை பார்க்குற லேடி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. இவங்க இப்படி கால் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ ஆனா போனை எடுக்கவே இல்லை. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோனை பார்த்து, நீ அவருக்கு மிஸ்ட்ரஸா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி இவளை பத்தி தப்பா பேசிட்டு இவ்வளவு புள்ளி பண்ண ஆரம்பிக்க, மேடத்துக்கிட்ட யாரும் வராதீங்க, எல்லாம் தள்ளி போங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா ஹீரோனை அரைஞ்சு, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை புள்ளி பண்ணி கீழே தள்ளி விட, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவளுக்கு கீழே தள்ளி விட்டதுல வயிறு வலிக்கிற மாதிரி ஆக, ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டு என்ன சொல்றானா, இவங்க யாரையும் நீ சும்மா விடக்கூடாது, அவங்க எல்லாரையும் என்னன்னு கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். இப்போ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஹீரோ டாக்டர்கிட்ட என்ன கேட்குறானா, செக்அப்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் என்ன சொல்றானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன 2 குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெக்னன்சி விட ட்வின்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேலைக்கு சாப்பிடணும்,
ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நமக்கு 2 குழந்தைங்க பிறக்க போறாங்க அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அங்கிள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு இவ சொல்றா. என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லின்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்குற, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் பிறக்க போறாங்க, இப்போ போய் லின்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கும் அந்த லின்னுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிச்சிருக்கு, நானும் லின்னும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இவ டக்குன்னு பெட்ஷீட்குள்ளே போயிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல, ஓகே எந்த பிரச்சனைனாலும் உடனே கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமை விட்டு வெளியே வரான். இப்போ வெளியே வந்தவொடனே ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, நேற்று உங்கள் பொண்டாட்டியை பற்றி ஆன்லைனில் தப்பா நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸை பரப்புனது வேற யாரும் கிடையாது, அவங்களோட சொந்த ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் இந்த வேலையை பார்த்தா, அவங்க இதுக்காக இப்படிலாம் பரப்பணும் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் லின்னு தான். லின்னு 2 லட்ச ரூபா பணத்தை அந்த ஆன்ட்டியை கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியிருக்கா, லின்னோட அக்கௌண்ட்லேருந்து ஆன்ட்டியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு இவன் சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா லின்னு மேலே செம காண்டாயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா லின்னுக்கு சம்மந்தமான பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் கால் பண்ணி அவ கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிடுறான். இந்த பக்கம் லின்னாவை அசிஸ்டன்ட் கூட ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. அவளோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்ட கம்பெனி எல்லாமே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு. இதை கேள்விப்பட்ட உடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் நிறைய பிரஸ்காரங்க வந்து லின்ன பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. மேடம் உங்களுக்கு ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் உங்களுக்கு கெரியர் இப்போ ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. லின்னுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனோட ஆண்டியோட கடையை மூடிடுறாங்க. எல்லாமே ஹீரோவோட வேலை தான். இப்போ கடையை மூடினதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா போறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏன் இடம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஹீரோயின் வீட்டோட கதவை தட்ட வீட்டோட வேலைக்கார லேடி தான் கதவை திறக்கிறாங்க. நீங்க தானே ஆன்லைன்ல தப்பா நியூஸ் சொன்னது அப்படின்னு சொல்லி இவங்க கதவை சாத்த பார்க்க, நான் என்னோட பொண்ணை பார்க்க வந்தே தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. இப்போ ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா இங்க பாருமா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அந்த விஷயத்தை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே ஃபேமிலியா, என்னை பத்தி நீங்க எவ்வளவு கேவலமா நியூஸ்காரங்க கிட்ட சொன்னீங்க, அது எதையுமே நான் மறக்கல, உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நானும் உன்னோட அங்கிளும், அது எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா, எங்களை மன்னிச்சு உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த கடையை மறுபடியும் ஓபன் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நாங்க தான் தப்பு பண்ணோம், உன்னோட தங்கச்சி என்ன தப்பு பண்ணா, அவ காலேஜ் படிச்சு நல்லபடியா பாஸ் பண்ண வேணாமா, அந்த கடை இருந்தா தான் எங்களால் அவளை படிக்க வைக்க முடியும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா அக்கா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, தள்ளி போடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா நாங்கள் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னா ஆன்ட்டிக்கு ரொம்ப பயமாயிருது. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எதுக்காக என் பொண்டாட்டியை வந்து எல்லாரும் தொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என் பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது பொண்ணா, நியூஸ்ல உங்க பொண்ணை பத்தி என்னென்ன பேசுனீங்கன்னு ஊரே கேட்டுச்சு, டே இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியே போடுறா, 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிருங்க, இடையில உங்க எங்கேயாவது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க 3 பேரை அங்க இருந்து துரத்தி விட, ஹீரோட ஆளுங்க 3 பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறானுங்க. இப்போ அவங்க 3 பேரை தூக்கி ரோட்ல வீசிட்டு வர, அவங்கள பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நீ அவகிட்ட நல்ல விதமா நடந்துட்டு இருந்தா, இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னத்து கண்டே அவ இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போவான்னு அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு பிரச்சனை வராம பாக்குறது தானே என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தூக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல தூங்க வச்சிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, இப்பவாது போனை எடுத்து எரும மாடு எப்பதாண்டா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சீக்கிரமா கூட்டிட்டு வாடா, நான் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வச்சிடறான். இந்த பக்கம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பையன் ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு நான் கண்டிப்பா என் கண்ணால பார்த்தே ஆகணும், சீக்கிரம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு லேடி கூட்டிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அம்மா தான். இப்போ அவங்க கூட்டிட்டு இருக்கும்போது வேணும்னே கீழே விழுந்துட்டு அந்த பக்கமா போற பொண்ணுகிட்ட, அம்மாடி கீழே விழுந்துட்டே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, தள்ளி போங்க என்னோட ட்ரெஸ்ஸை தொடாதீங்க, உங்களால என்னோட ட்ரெஸ் அழுக்காயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, இவங்க விழுந்திருக்கதை பார்த்த உடனே ஹீரோயின் ஓடி போய் தூக்குறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா, ஆன்ட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வேண்டாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர் கொடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை வீட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்குன்னு யாரும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, உண்மையாகவே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க.
ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இங்கே தானே அவரோட கம்பெனி பக்கத்தில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என் கூட வாங்க, நான் சொல்கிற இடத்துல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா லின்னு கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ லின்னு என்ன சொல்கிறானா, நான் பண்ணது எல்லாமே தப்புதா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என் மேலே போட்ட கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னோட பொண்டாட்டி நீ டார்ச்சர் பண்ணல, அதுக்கான பதில் நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, என்னோட கெரியரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்ல. என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, டேவில் வெளில கூட்டு போட அப்படின்னு சொல்ல. ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வந்து மேடம் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. அவளுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வேகமாக வந்ததில் ஹீரோயின் மேலே இடிச்சிடறா. இப்போ அவளை இடிச்ச உடனே இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, மேடம் கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் இவங்களை எதுக்கா இங்கே கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லை இவங்க வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் நீங்கள் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. இது கம்பெனிமா, இங்கே எல்லாரும் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே போய் கூட்டுற லேடி எல்லாம் நீ கூட்டிட்டு வந்திருக்க, உன்னால கம்பெனி மானமே கப்பல் ஏற போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது ஒரு தப்பா, அதுக்காக நான் கூட்டிட்டு வந்தது தப்புன்றீங்களா அப்படின்னு சொல்ல. அங்க உள்ள எல்லாரும் லின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லின்னுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோட அம்மாவை பத்தி எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா என்னால உனக்கு பிரச்சனை வேணாமா, விடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆன்டி ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த லின்னை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் இங்கே கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இருக்காதா, கம்பெனினா கம்பெனி தான், இது ஒன்று கார்டன் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, உண்மையாவே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காள் அப்படின்னு ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க உள்ள எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை பார்த்தீங்கன்னா யாராவது உங்க மேல கையை வச்சிங்கன்னா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உனக்கு பார்த்த மாதிரியே இருக்கே, ஆன்லைன்ல நீ தானே பாப்புலர் ஆயிட்டு இருந்த, சாரோட மிஸ்ட்ரஸ்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல. நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸ் கிடையாது, என்னை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊர்ல உள்ளதை நம்ம நாங்க பேசுறோம், நாங்க ஏன் உன்னை பத்தி தப்பா பேச போறோம், உன்னை பத்தி தான் ஆல்ரெடி தப்பா நியூஸ் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோனை பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்க. எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஆன்ட்டிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 4 பேருமே இந்த வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு இருக்க. நாங்க 4 பேரும் வேலையை விட்டு போகணுமா, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, நீங்க ஒரு கிளீனர் வேலை தான் பாக்குறீங்க, உங்களால எப்படி எங்களை வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க தான் இந்த கம்பெனிக்கு பாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு இவ்வளவு புலி பண்ண ஆரம்பிக்க. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நானே என்னோட கண்ணால பாத்திருக்கேன், உங்க 4 பேரோட பிஹேவியர் கேவலமா இருக்கு, நீங்க 4 பேர் இந்த கம்பெனில வேலை பார்க்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல, எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க ஆன்ட்டி சொல்றதை கேட்ட உடனே. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆன்ட்டி வாங்க நம்ம வெளியே போய் வேற எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இங்க வேண்டாம், நமக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அமைதியா இருமா, இவங்களா போய் ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தா பிஎஃப் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இப்படியே இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் கிடைக்காது அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லின் என்ன சொல்றானா, உங்க 2 பேரும் இந்த கம்பெனி விட்டு நான் வெளியே அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவ்வளவு வெளியே அனுப்பலான்னு பார்க்க. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன்ட்டி தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்படி மல்ல கட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். போதும் நிப்பாட்டுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்போ லின்ன பாத்தீங்கன்னா இல்ல இவங்க 2 பேரும் வேலை பார்க்குற இடத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா இவங்க இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனாலதான் இந்த இடத்த விட்டு போக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களே கேளுங்க அப்படின்னு ஹீரோட அம்மா போட்டு காட்ட. அதுல இருந்து லின்னு பேசினது கூட இருக்கவங்க பேசினதுன்னு எல்லாமே இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு, இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ லின்னு கிட்ட போய் என்ன சொல்றானா, உனக்கு என்னோட கம்பெனிக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதே மாதிரி லின்னுக்கு நம்ம கம்பெனி மேல எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, யாரும் இவளுக்கு மரியாதை கொடுக்கணும் பயப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, புரிஞ்சுதா, இனிமே இந்த லின்னு கம்பெனிக்குள்ள வந்தா கூட உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவையும் ஹீரோனையும் கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்தோன்னா அவங்க அம்மா போய் சோஃபால உட்காந்துட்டு வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது ஆன்ட்டி நீங்க போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா என்னம்மா காமெடி பண்றதுக்காக இங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. என்னது அம்மாவா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஆமாம்மா நான் அவனோட அம்மா தான், நான் இங்கே வந்தது நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு பார்க்கறதுக்காக, உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, நல்ல மனசுக்காரியாவும் இருக்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்காகமா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்டா இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, வீட்டுக்கு கூட்டு வர மாட்டியா, அதனால தான் நானே பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவளோட புருஷன் அப்படின்னு சொல்ல. எப்படா கல்யாணம் பண்ண, ஒரு வார்த்தை சொன்னியா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க ஹீரோயின்காக பேங்கிள்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஹாப்பியாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி ஆக. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. டே இவ பிரெக்னெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாமா அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ எனக்கு பேர குழந்தைங்க கிடைக்க போறாங்களா, இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலையாடா அப்படின்னு இவ
இவங்க அந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, டேய் என்னடா நடக்குதுங்க, கல்யாணம் ப்ரெக்னென்ட் எல்லாம் டக்கு டக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அம்மா எல்லாமே சடனாக நடந்துருச்சு, அதனால தான் என்னால் உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் ஆஃபீஸில் கேள்விப்பட்டேன், எல்லாரும் இவ்வளோ உன்னோட மிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க, நீயும் லின்னு தான் காதலிச்சேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ரூமரை கிளப்பினதே இந்த லின்னோட வேலை தான் அப்படின்னு ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாண்டா அந்த லின்னை நான் கீழே பார்த்தேன், அவளோட ஆக்டிவிட்டியே சரியில்லை, எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு நல்ல மாதிரி நின்றுட்டு இருந்தா, அவகிட்டேருந்து என்னோட மருமகளை பாதுகாப்பாக வச்சுக்க, முக்கியமாக என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு மறக்காம அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அம்மாவை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்ல அவனுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா காரில் ஏறி போகிறது இந்த பக்கம் நின்று பார்த்த உடனே யாருன்னே தெரியாது இந்த பிச்சைக்காரிக்கெல்லாம் இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, என்னை நீ கட்டாயப்படுத்தி தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிற அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணுறா. இப்போ நைட் ஆனதுக்கப்புறம் லின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பணக்காரால பார்க்க தான் போகிறா. இப்போ அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறானா, நடக்க போகிற பர்த்டே பார்ட்டியில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட குடும்பம் மொத்தமாக அசிங்கப்படணும், அதுவும் முக்கியமாக அது எல்லாத்துக்கும் உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, என் சப்போர்ட் கண்டிப்பாக உனக்கு இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா இந்த லின்னு கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. அவளோட மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அம்மாவோட பர்த்டே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. என்னாச்சு நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இவ்வளோ ஆமான்னு சொல்ல ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறான். இப்போ நர்வஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன், அம்மா உனக்கு கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே இல்லைன்னு என்ன சொல்கிறானா, என்னாச்சு பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, இந்த மாதிரி கிளீனர்லாம் உங்க கூட கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு சப்போர்ட்டாங்க 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்காரங்களுக்குலாம் எங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, யார் வேலைக்காரங்க, நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் பேசலான்னு வர ஆன்ட்டி தடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நாற்ற முடிச்ச ஆளெல்லாம் எதுக்காக தான் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அங்கே உள்ள 2 பேர் இவங்க 2 பேரை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ ஒருத்தன் கூட ஒன்றா இருந்தாலே அந்த குண்டன் அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ அவனுமே வந்து இவங்க 2 பேரையும் புலி பண்ண ஆரம்பிக்கிறான். எங்களை மாதிரி பணக்காரங்க இருக்க இடத்துக்கு நீங்களாம் வரக்கூடாதுமா, இவங்களை பிடிச்சி வெளியே தெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என் பொண்டாட்டி மேலேயும் அம்மா மேலேயும் யாராவது கையை வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்றைக்குமே திருந்த மாட்டேன்னு தெரியும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ஒரு சில பேர் எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, முக்கியமாக இந்த லின்னு, இவளையும் இங்கே நிற்கிற 5 பேரையும் தூக்கி வெளியே போடுங்க, மற்ற எல்லாரும் உள்ளே வாங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போக ஹீரோவோட ஆளுங்க லின்னையும் அந்த ஆளையும் பிடிச்சி வெளியே தரத்தி விட்டுடுறாங்க. இப்போ இந்த பக்கம் எல்லாரும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உன்னால் தாண்டி எனக்கு இவ்வளோ பெரிய காண்டாக்ட் போயிடுச்சு, இதனால எனக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி லின்னா அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, எனக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஏற்பட்டதுக்கு நீ தான் காரணம், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு இவ திருந்தாமல் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் ஆன்ட்டி எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு தான் என்னோட மருமகள், கல்யாணம் சீக்கிரட்டாக நடந்ததுனால யாருமே கூப்பிட முடியல, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இப்போ அதில் ஒரு ஆள் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு தடவை வெட்டிங் வச்சிடலாமே அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் தான் பார்த்துட்டு இருக்கேன், டைம் கிடைச்சவொடனே கண்டிப்பாக அவங்க எல்லாரும் வெட்டிங்க்கு கூப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் லின்னு பார்த்தீங்கன்னா அவளோட கம்பெனிக்கு தான் போகிறா. அவளோட கம்பெனிக்கு போனோன்னு அந்த இடத்துல அவளையே விட மாட்டேங்கிறாங்க. சாரி மேடம், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களை தூக்கிட்டாங்க, நீங்கள் உள்ளே வரது கூட அலோட் கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரியல லின்னு, என்னை நீ உள்ளே விட மாட்டேங்கிற அப்படின்னு இவ போக பார்க்க அந்த பொண்ணு செக்யூரிட்டியை கூப்பிட்டுறா. இங்கே பாருங்க மேடம், என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, இவ வெளியே வந்து இப்போ இந்த கம்பெனியோட டைரக்டருக்கு தான் கால் பண்ணுறா. கால் பண்ணால் அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாருங்கள் உங்கள் கூட போட்டு கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம், இந்த ட்ராமாவில் நீங்கள் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இவ யார் யார் கூட கான்ட்ராக்ட் போட்டாலும் எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்தா பாதி பேர் இவளை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, பாதி பேர் இவளை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே கடுப்பில் இவ அவளோட ஃபோனை போட்டு உடச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் செக்அப்க்கு வந்திருக்கான். இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஏன்னா 2 பேபி அப்படின்றதுனால நியூட்ரிஷன் நிறையா வேணும் அப்படின்னு சொல்ல, இவங்க
இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, டாக்டர் பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாமா? குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் பார்த்தேன். எல்லாமே பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இவள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்க. இவங்க அப்படி ஜாலியா வந்துட்டு இருக்கத தூரமா இருந்து லின்னு பார்க்கறா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? கண்டிப்பா நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு இவன் அந்த பக்கம் நின்று காத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவில் உட்கார வச்சிட்டு இருக்கான். அப்படி உட்கார வச்சிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. நீ இங்கே வெயிட் பண்ணு, ஃபோன் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் ஃபோன் பேச போக லின்னு வந்து ஹீரோ என்ன அந்த இடத்துல மயக்கம் போட வச்சு கிட்னாப் பண்ணிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனை காணோம். இப்போவே எங்க அப்படின்னா அங்கே உள்ள பொண்ணுங்க கிட்டலாம் கேட்டு பார்க்க யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா மயக்க மருந்தோட வாடை தான் வருது. இந்த வாசனை எப்படி இங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஹீரோனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி என்னோட பொண்டாட்டி எங்க அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு இவன் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். இப்போ வீட்டில் ரொம்ப டென்ஷனோட இருந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா லின்னு கடத்திட்டு வந்து எந்திரி, உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் என்னை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் நீ தான். அது மட்டும் இல்லாமல் என் கூட கான்ட்ராக்ட் போட்டவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. என்னோட பிஸ்னஸ் போயிடுச்சு, என்னோட லைஃப் போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் நான் உன்னை பழி வாங்க வேணாமா அப்படின்னு சொல்ல, நீ பண்றது இல்லீகல், போலீஸ்ல மாட்டிக்குவ, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அரைஞ்சிட்டு உன்னை விடுறதுக்காக ஒன்று நான் கடத்திட்டு வரல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி கடத்தினது லின்னோட வேலை தான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அவங்க அம்மா ஹீரோ 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஆளுங்களை அனுப்பு, அவளை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி வர, இந்த பக்கம் இந்த லின்னு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயத்தில் ப்ளீடிங் ஆயிடுது. இவ ப்ளீடிங் ஆகுறத பார்த்தவொன்னே இவ என்ன கேட்குறானா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இந்த ப்ரெக்னன்சியை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனோட பொண்டாட்டி ஆகணும்னு எத்தனை பொண்ணுங்க ஆசைப்பட்டாங்க தெரியுமா? ஆனால் அவன் அத்தனை பொண்ணுங்களையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னோட குழந்தைய கொலை பண்ணுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பேபி ப்ளீஸ் அம்மா விட்டு போயிடாத, அப்பா சீக்கிரமே வந்துருவாரு அப்படின்னு இவ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க, அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, இங்கே பாரலின் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆனிச்சுன்னா நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்துட்டியா நீயும் தேடி இந்த இடத்துக்கு, எப்படி தான் கண்டுபிடிக்கிறே தெரியலடா. சரி ஃபர்ஸ்ட் யாரை கொலை பண்ணணும், இவளையா இல்லை வயிற்றுல உள்ள குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களின் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும், தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கேட்டாலும் நடக்குமா? அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிட்டு போ, அவளை விட்டுடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட இல்லாத பணமா? எனக்கு பணம்லாம் தேவையில்லை, உன்னோட பொண்டாட்டின்ற பதவி மட்டும்தான் தேவை, அதை எனக்கு கொடுத்தானே இவ்வளோ உயிரோட விட்டுருவேன், இல்லைனா இங்கேயே இவளோட கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோக்கும் அவனோட அசிஸ்டண்ட்டுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ லின்னா பார்த்தீங்கன்னா ஹீரோனை குத்துற மாதிரி வர, இதா சாக்குன்னு ஹீரோவோட பாடி கார்டுங்க ஓடி போய் லின்னை தள்ளி விட அவன் அந்த பக்கம் கீழே விழுந்துடா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கை கட்டெல்லாம் ஊற்று விட்டுட்டு இருக்க. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுறான். ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு, என்னை பயமுடுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் இன்னும் கத்திட்டு இருக்கா, போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சைடு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். அவனுக்குமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல, அதனால அவனும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கான். இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா, அந்த லின்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவள் பண்ண தப்புக்காக எப்படி 20 வருஷமாக தான் அவள் ஜெயிலில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து அவளை பார்த்துட்டு இருக்க. அவளும் மயக்கத்தில் இருந்து கண்ணை முழிக்கிறா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறானா, நம்மளோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாத, டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளோட குழந்தையை காப்பாற்றிருக்காங்க, இதுக்கப்புறம் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு, ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, எதுவும் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்குறத ஹீரோயின் பார்த்த உடனே வேணும்னே பார்த்தீங்கன்னா ஹீரோவை நோண்டி நோண்டி எழுப்பி விட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு இவ சொல்ல, இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி ஆக அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. என்னாச்சு, எனக்கு ரொம்ப வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, எவ்வளோ வாமிட் எடுத்தாலும் சாப்பிட்றத மட்டும் விடாதீங்க, ஏன்னா பேபிக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இவங்க 2 பேருக்கும் நிம்மதியாக இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ இவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருக்க. இவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வராங்க. அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு போனால் இவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பக்கெட்லாம் வச்சு வாமிட் எடுக்க வச்சுட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோ ஹீரோயினை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவனோட கம்பெனிக்கு தான் வரான். கம்பெனிக்கு வந்தவொடனே அவனுக்கு லாயர் தான் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி என்னோட கேஸ் வருது, அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு மோசமான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் சாகணும்னு ஆசைப்படல, ஆனால் வாழ்க்கை பூரா ரொம்ப கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்றேன், இருக்கிறதுலே மோசமானதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்டு ஹீரோயின் கூட ஒன்றா தூங்கிட்டு இருக்கும்போது இவ ஹீரோவை எழுப்புறா. என்னங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, இந்த மிட் நைட்டில் உனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாங்க எனக்கு பசிக்கல, உங்களோட 2 பசங்களுக்கு தான் பசிக்குது, ப்ளீஸ் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் இவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு இருக்க, இவ சமைச்சு முடிச்ச கையோட தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட நெருங்கிய சொந்தக்காரவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கையில் ரிங்க போட்டு விட 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 10 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஆப்ரேஷன் ரூமுக்கு வெளியே 2 பேரும் ரொம்பவே டென்ஷனாக நின்றுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றானா, கவலைப்படாதீங்க 2 குழந்தைங்க 2 பேரும் நல்லபடியாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் அவங்க அம்மாவுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இங்க பாத்தியா, ஒரு குழந்தை பார்க்க ஓன மாதிரி இருக்கு, இன்னொரு பார்க்க என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு ஹீரோ காமிச்சிட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க, 2 பேரும் 2 குழந்தைங்க தானே, பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா பேசிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.